தினமொரு வேத வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு நம்பிக்கையின் செய்தி நாம் கேட்க கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். ஏசாயா 29:19 சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து என்று வாசிக்கிறோம். The afflicted also will increase their gladness in the Lord. சிறுமையான மக்கள் ஒரு நாள் வரும், அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நிலை வரும் என்று திருமறை சொல்லுகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளில நமக்கு விடுதலை இல்லாதபடி நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். ஆனால் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட மக்கள் ஒரு நாள் வரும், கர்த்தருக்குள் மகிழ்ந்து எழுந்து நிற்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிறுமையான மக்களை மகிழவுறச் செய்வேன், அவர்கள் வாழ்வை நான் கட்டுவேன், அவர்களை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நம்மை நினைவு கூறக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்குண்டு. அந்த ஆண்டவர் ஒரு நாள் நமது சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நாமும் மகிழ்ந்து களி கூர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய தைரியத்தை, கிருபையை நமக்கு தரப்போகிறார். அதுதான் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் நமது சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார். ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு. நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிற இந்த சிறுமைக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. பலவீனங்களுக்கு பதில் உண்டு. போராட்டங்களுக்கு பதில் உண்டு. நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் ஒரு நாளை கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்பா. இந்த அனுபவத்தில் இந்த நாளில் தாண்டி வந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் மகிழ்ந்து களி கூறக்கூடிய அனுபவத்தை தார். வாக்குமாறாத ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டும் அப்பா. உம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.